எனக்கு புதினா எப்படி துவையல் செய்கிறதுன்ட்டு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், அது வதக்கி எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்குள்ளே ஜாமான் என்னன்னு பாருங்கள். புதினா ஒரு கட்டு, 2 கொத்து கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன், 2 கொத்து மல்லி இலை, 2 கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதோட இது வெங்காயம், சின்ன வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகாய் பாதி, காஞ்ச மிளகா 1 மிளகா, பூண்டு ஒரே ஒரு பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய் பூ, புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையானது, இவ்வளோ தான் அதோட கிரீடு. பூண்டை போட்டுருவோம். பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வைப்போம். கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், தேங்காய் பூ லேசாக வதக்கிட்டு மேலே புதினா போட்டு புதினா நல்லா ஒரு கட்டு புதினா போட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா கூட வச்சுக்கோங்க. நான் காரம் குறவா போதும்ட்டுனா கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பத்தில் என்ன பண்ணுவேன், புளி கொஞ்சோண்டு புளி தான் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வதக்குறோம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு போதும். இதோட போட்டு இப்போ எப்படி அரைச்சிட்டு காட்டுறவங்கள்ட்ட. புதினா இந்த வதக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ புளியை வச்சு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டு ஆறணுன்னு தான் அரைக்கணும். புதினா இந்த வதக்கி எல்லாம் அரைச்சாச்சு. நீங்கள் பாருங்கள், இப்படி தான் செய்கிறது. ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா கொஞ்சம் சுமாராக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் கொடுங்க. இது உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்கும். காரம் நான் கணக்காக வச்சுக்கேன். உங்களுக்கு கூட காரம் வேணும்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், காமெண்ட் கொடுங்க எனக்கு.